ஜெபம் பண்ண கடவோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உமது பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம் நிறைவான நன்மைகளினாலும் கிருபையினால் நிறைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 621 பாமாலை 20 பாடுவோம். கத்தாவே மாந்தர் தந்தையே. கீதம் 621 பாமாலை 20 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும்
அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவும். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமையும் இந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவலை செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்து துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மேல் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவராக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை அருளச் செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் 17 முதல். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகுமட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவனுக்கு துக்கத்தை வருவித்தீரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லாரும் கத்திரங்கரமா
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கவிடாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியும். உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்ய வேண்டும் வாக்கரில் இருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை போல நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனங்களோடு வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர்தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எனக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த ஆராதனை வேளையின் மூலமாக பல தேசங்கள் இருக்கின்ற அநேக மக்கள், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இருக்கிற அநேக மக்கள் இந்த ஆராதனை வேளை மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, யோதிப நிலைமையில் அருமையான பெற்றோர்கள், ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படி பலவீனங்கள், அவர்களுக்கும் இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பது எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே நீங்கள் செய்கின்ற உதவியானது, இந்த ஆராதனை வேளையை நீங்கள் தாங்குகிற இந்த உதவியானது அநேகருக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி நீங்கள் தாராளமாக இந்த ஆராதனை வேளை தாங்கி முன் வரும்படியாக மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பலன் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையில் 1000 பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்குவதற்கு சென்னையை சார்ந்த நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தை வந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர் திரு பேரின்பராஜ் அவர்களுக்காக, அன்புக்குரிய துணைவியார் திருமதி ரூத் பேரின்பராஜ் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாக பல நன்மைகளையும் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு அருமையான குடும்பத்தினர், அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய மூத்த மகள் திருமதி லீபனோன் ஜாஸ்மின் அவர்களுக்காக, அவருடைய அன்பு கணவர் திரு விக்டர் ராஜேஷ் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் விபின் வினோலின் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டு விருதாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய 2வது மகள் திருமதி நவினோன் டாலியா அவர்களுக்காக, திரு சாம் பிளசன் அவர்களுக்காக, இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் கிறிஸ்தோலினுக்காக, சால்சனுக்காக ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான கற்பத்தின் கனிகளை எல்லா விதமான நன்மைகள் நிறைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறபடியே, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் உனக்கு சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொன்னார் என்று சொல்லுகிறபடியே, வேதம் சொல்லுகிறபடியே ஆண்டவர் தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்து சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை விளக்கை பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவ்வாறு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர், நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் மனதுருக்குதலும் குணமாக்குதலும். ஆண்டவருடைய மனதுருக்கமும் குணமாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அருமையான ஒரு அற்புதம் இங்கு குருடர்கள் பார்வையடைகிறதாக நாம் பார்க்கின்றோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு மனதுருகி அவர்களுடைய கண்களை தொட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மனதுருக்கம், ஆண்டவருடைய ஊழியத்திலே இந்த மனதுருக்கம் நிறைவாய் காணப்பட்டது. அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இங்கு 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சுகமாகுதல், இது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எது காரணமாக இருக்குதுன்னு சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கம், அவருடைய பெரிய ஒரு இரக்கம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை கொண்டு வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த நாயின் ஒரு விதவை ஆண்டவர் சந்திக்கின்றார். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி என்ன செய்கிறோன்னு சொன்னால் அவளை தொடுகிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அழாதே என்று அவளை சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்புகின்றதாக வேதத்தில் பார்க்கிறோம். மார்க் 1:4 பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் வருகின்றான். ஆண்டவர் அவனை பார்த்து மனதுருகி தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் இங்கு மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த சந்திரோகியாக இருந்த ஒரு மனிதனுடைய தகப்பனார் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் மனதிறங்கி என் மகனை எப்படியாயிலும் சுகமாக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய மனதுருக்கம் என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதமான ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறதாக வேதத்தில் பார்க்கும். ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலே ஊழியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது, இந்த சுகமளிக்கிற இந்த கிருபைகளையும் இந்த ஊழியங்களையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணுவதற்காக அனுப்பவில்லை, அதோடு கூட சேர்த்து இது சுகமளிக்கிற இது ஊழியங்களையும் செய்யும்படியாக
இங்கே அனுப்புகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலர் எங்கே சென்றாலும் அவர் சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணவில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதமான ஒரு சுகத்தையும் அவர் மூலமாக கர்த்தர் நடப்பிக்கின்றதாக வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலர்கள் இவ்வாறாக ஜெபிக்கின்றார்கள். நீங்கள் 30ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவர் எல்லாரும் கூடி எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு அப்போஸ்தலர் 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்திரலும் என்றார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே அப்போஸ்தலர்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள், போராட்டங்கள், பயங்கரமான பிரச்சனைகள், எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பிரசங்கம் பண்ணணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்முடைய கரத்தை நீட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்யணும். அது மாத்திரமல்ல, பிணியாளிகளை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கூடியிருந்த அந்த இடம் அசைந்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது அப்போஸ்தலர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏராளமான மக்கள் சுகமடைகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனங்கள் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சீசர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறார்கள். அந்த 2ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கு ஒரு பிறவி சப்பானியை இங்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே பேதுருவும் யோவானும் அங்கு அவனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொண்டு வருகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அது 4ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 4000 பேர் 5000 பேர் நினைச்சதாங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்தார்கள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான சுகத்தை கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சுவாபம் நம் மீது மிகுந்த அன்புள்ளதாக, மனதுருக்கம் நிறைந்த இருக்கிறபடினால நாம் படுகிற பாடுகள், வருத்தங்கள், வேதனைகளை பார்த்து எப்படியாயிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவர் என்ன செய்தார்னா விருப்பமுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 33ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்குவேன். ஏனென்றால் அவருடைய சுபாவம் நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆரோக்கியமாக என்ன செய்யணும் இருக்கணும். அவர் மனது காரணம் அவருடைய மனதுருக்கம் நம் மீது அவ்வளோ ஒரு அன்புடையவராக இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்பதை குறித்து வேதத்தில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கப்புறமாக இந்த வியாதிகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டோடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யும் என்பதை குறித்தும் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். நான் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வியாதிகள் வருகிறது. மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கு வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கு திமிர்வாதக்காரனை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவனை நடக்க முடியாது, எழும்ப முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்த உடனே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இவனுடைய இந்த திமிர்வாதத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பாவம். இது பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது, அந்த பாவம் அவனை பாவத்திற்குள்ள முற்றிலுமாக அவன் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது
அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வியாதி ஒன்று வருகிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த திமிர்வாதத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு அவருடைய பாவம். அதனால தான் அவனை சுகமாக்குவதற்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்தை முதலாவது மன்னிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாய் இருந்தது என்பதாக இங்கு தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை பாருங்க, என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்று சொல்லுகிறதை பார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி போனேன், நாள் முழுவதும் துக்கத்தோடு கூட இருக்கிறேன். வியாதி இருக்கிற மனுஷன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அவன் சொல்லுகிறான், என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தாவீது ராஜா மூலமாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏன் என்னுடைய சரீரத்தில் இவ்வளவு பெரிய பாடுகள், ஏன் இவ்வளவு பெரிய வேதனைகள், பலனற்ற ஒரு தன்மை என்று சொன்னால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் இங்கு தாவீது ராஜா செய்த பாவத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இங்கு தாவீது சொல்லுகிறான், அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அப்போ பாருங்க, தாவீது ராஜா செய்த பாவத்து நிமித்தம் அவனுக்கு வரப்போகிற தண்டனை நியாயமாய் தண்டனை அவன் பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் மரணம் தான் அவனுக்கு தண்டனை பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கிருபையாக இவருடைய பாவத்தை மன்னித்தார். என் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவங்களுக்காக இவன் மனசாபப்பட்டு அதை ஒத்துக்கொண்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டபடியினால தான் ஆண்டவர் இவனுடைய பாவத்தை மன்னித்து இவனுக்கு வரவேண்டிய இந்த மரண தண்டனையிலிருந்து தேவர் இவனுக்கு நிச்சயம் விடுதலை செய்தார். ஆனால் அந்த பாவத்துடைய விளைவு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அந்த குழந்தைக்காக இவன் ஜெபம் பண்ணுகிறான். அது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணி அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. காரணம் பாவத்தினுடைய விளைவு. அதற்காக செய்கிற ஜெபங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. 7 நாள் உபவாசம் பண்ணி இரவு பகலாக அவன் சாப்பிடாமல் ஒன்றும் செய்யாமல் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வியாதி என்ன செய்கிறதுனா கொண்டு வருகிறது. 8ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே மிரியாமுக்கு என்ன செய்யுதுன்னா குஷ்டரோகம் வருகிறதை பார்க்கிறோம். காரணம், இந்த மிரியாம் மோசேக்கு விரோதமாக அவள் தவறான காரியங்களை பேசுகிறாள். ஆண்டவருடைய கோபத்தை அவள் சம்பாதித்துக் கொள்ளுகிறாள். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்கிறார். குஷ்டரோகத்தை அவள் என்ன செய்தான்னா, அவள் மீது அந்த குஷ்டரோகம் வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இந்த மோசே தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட கதறுகிறான், ஆண்டவரே, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறதாக 13ஆம் வசனத்திலே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பாவம் செய்தாலும் கூட அது ஒரு காலம் என்ன செய்யறதுன்னா மன்னிக்கப்பட முடியாது. ஆனால் அது மூலமாகத்தான் நமக்கு வியாதிகள் என்ன செய்யறதுன்னா வருகிறது. அதற்கு ஒரே ஒரு வழி, நம்ம முற்றிலும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறது மாத்திரம்தான் அதுக்கு ஒரு விடுதலையை தவிர
நம்ம எவ்வளவுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா கூட பாவத்திற்கு பரிகாரம் என்ன செய்யுதுன்னா ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா கிடைக்கவே கிடைக்காது. பார்த்துக்கிடுங்க. ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம். அவருடைய சமூகத்தில் சென்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நம்முடைய வியாதிகளிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்னா விடுதலை பெற முடியும். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு தகப்பனார் ஒருவர் உண்டு. அது ஒரு சின்ன கிராமத்தில் அவர் தான் என்ன செய்தார்னா, அந்த பிரசிடெண்ட், பஞ்சாயத்து தலைவர், ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சிறு பையனாக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் அவர் நல்ல ஒரு வசதியானவர், நல்ல செல்வாக்கு மிகுந்தவர் தான். ஆண்டவரை மறந்து போனார். ஒரு கிறிஸ்தவர் தான், பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார். கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியாதி. ஒரு அடி தூரம் கூட அவரால் என்ன செய்ய முடியும், நடக்க முடியாது. உடனே மூச்சு இழைக்க ஆரம்பித்து விடும். வீசிங் ப்ராப்ளம். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க, பல ஆயிரங்கள் லட்சங்களை செலவழித்து பார்த்தாங்க. அவர்களால் அதுலேருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியலை. இப்போ சொல்கிறாங்க, தம்பி நான் ஆலயத்துக்கு வரணும்னு விரும்புகிறேன், திருவிருந்து எடுக்க வேண்டும்னு விரும்புகிறேன், என்னால் ஆலயத்திற்கு வர முடியலை, அங்கே ஆலயத்து பக்கத்தில் கொண்டு போய் விட்டால் படியேற முடியலை, என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட நடக்க முடியலை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் படுத்திருந்தால் திடீர்னு எனக்கு விழிப்பு வந்து விடுகிறது. ஏதோ ஒரு பயம் என்னை ஆழ்த்துகிறது, யாரோ என்னை அழுத்துகிறது போல் இருக்கிறது, எல்லா பகுதியும் இருளாய் தெரிகிறது, ஏதோ ஓடுகிறது போல் சத்தம் கேட்கிறது. அப்படி கடைசி நேரங்கள் மிகவும் பரிதாபமாக இருக்குது. அன்பானவர்களே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் அதே மனிதன் ஆண்டவருடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் வருகிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வியாதியிலிருந்து, அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து அவன் விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவதாக, வியாதிக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்றேன். இங்கு ஒரு மனிதன் தன்னுடைய மகனை இங்கு ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறான். அந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆவி அவனை பிடிக்கின்றது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊமையான ஒரு ஆவி. இந்த ஆவி பிடித்த உடனே அவன் பல்ல கடிக்கிறான், நுரை தள்ளி கீழே விழுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில் அநேக தரம் அவனை தீயை பார்த்து தீயில் தள்ளி விடுகிறது, தண்ணீரில் தள்ளி விடுகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனை அவனை எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாக்கிறதுலேயே இவனுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி செலவழிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனிதனுக்கு இந்த வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு. ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை ஆண்டவர் அதட்டுகிறார். இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். இனி இவனுக்கு போகாதுன்னு சொன்ன உடனே அந்த ஆவி இவனை கீழே தள்ளிவிட்டு வெளியேறி விடுகிறது. அவன் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டான் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ வியாதிக்கான காரணங்கள் பாவம். இங்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, சில அசுத்த ஆவிகள் ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது அவனுக்கு பல வகையான வேதனைகள், பல வகையான உபத்திரவங்கள், கஷ்டங்களை கொண்டு வந்து விடுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ என் உடம்பெல்லாம் கனத்தது போல இருக்கிறது, எப்போதும் ஏதோ ஒரு பாரத்தை தூக்கி சுமந்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோ ஒரு சத்ருடைய வல்லமை ஆட்கொண்டபடினால தான். அசுத்தாவிட போராட்டங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை. அது அவர்களை விட்டு விடுதலை ஆகும் பொழுது, அதுலேருந்து அவங்க ஒரு ரிலீஃப் ஆகும் பொழுது காற்று போல அவருடைய சரீரம் இருப்பதாக நினைச்சுவாங்கன்னா உணர்வாங்க. அப்போ இந்த அசுத்த ஆவிகள் வல்லமை பிசாசின் மூலமாக
அநேக ஒரு வேதனைகளை என்ன செய்தாங்கன்னா ஜனங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு வருகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 11 to 16 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்க அழகாக சொல்லப்பட்டது. அங்கு 18 வருஷமாக எவ்வளவு பேர் நிமிரக்கூடாத ஒரு கூனி அங்கு வருகிறார். ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, அந்த அவள் தொட்டு உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட என்பதாக அவர் சொல்லுகிறார். அவள் விடுதலையாகதை பார்க்கிறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஆவியினால் அவள் கட்டப்பட்டது நிமித்தமாக குனிஞ்சே இருந்திருக்கிறாள். எவ்வளோ பேர் நிமிரக்கூடாத ஒரு கூனி. அப்போ இந்த ஆவி என்ன செய்யுதுன்னா அவளை அப்படியே பெண்ட் பண்ணி வைக்கிறது, நிமிரக்கூடாத படிக்க. அப்போ எவ்வளோ ஒரு வேதனையை அவள் அனுபவிச்சிருப்பா. அப்போ பிசாசு என்ன செய்யுதுங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வியாதிகளை கொண்டு வருகிறது. ஒரு முறை ஒரு மருத்துவர்களுக்கென்று ஒரு ரிட்ரீட் ஒன்று நடந்துச்சு. அப்போ அவர்கள் தங்களுடைய மருத்துவ துறையிலே அவர் சந்தித்த சில காரியங்களை ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அதில் ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆஸ்மா. அவரால் ரொம்ப அதிகமாக பேச முடியாது, நடக்க முடியாது. இது பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. 9 முறை சிஎம்சியில் போய் என்ன செய்தாங்க, செக் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் சிஎம்சி, நம்முடைய இந்தியாவிலே ஒரு பெரிய நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஆனால் இந்த மனிதனுக்கு சுகம் கிடைக்கல. என்ன பிரச்சனை? எல்லாமே சரியாக இருக்கிறது, அப்புறம் ஏன் இந்த வீசிங் அவரை விட்டு போகலை? அப்போ அங்குள்ள ஒரு டாக்டர், ஒரு பிலீவர், அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நாள் கழிச்சு வான்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்காக உபவாசம் பண்ணி என்ன செய்தார்னா ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த முறை வந்த பொழுது ஜெபத்தோடு கூட அந்த மனிதனை தொட்டிருக்கிறார். உடனே அவனுக்கு என்ன செய்யுதுன்னா ரிலீஸ் ஆகிட்டா. பார்த்துக்கிறேன், அவர் கண்டுபிடித்து கொண்டார், இது மாத்திரை மருந்துக்கு இது என்ன செய்யாதுன்னா இந்த வியாதி அடங்காது. இது அடங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் வல்லமை தான். ஆண்டவர் தொட்டால் மாத்திரம் தான் இவனுக்கு என்ன சுகம் கிடைக்கும். எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் தான். ஆண்டவரால் தான் நமக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவர் மருந்துக்கு மாத்திரைகள் மூலமாக சுகம் கொடுக்கிறார், அதுவும் கர்த்தர் தான். ஆனால் இந்த மனிதனுக்கு இந்த பிசாசு இருக்கும் பொழுது நீங்கள் எங்கேருந்து மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தா கூட என்ன செய்யணும், சுகம் கிடைக்காது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சியை அவர் பகிர்ந்து கொண்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வியாதி பிசாசின் மூலமாக வருகிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிற 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் இருக்க இயேசு கிறிஸ்து இறைச்சிதான வெளிப்பட்டார். ஆகவே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யாதுன்னா இடம் கொடுக்காதீர்கள். 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு பிரியமான எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. பிசாசு எனக்கு உதவி செய்திருவான், அதை பண்ணிடுவான், இதை பண்ணிடுவான் சொல்லி இன்றைக்கு அநேக மக்கள் அவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பிசாசை தேடி அவனுடைய கிரியைகளை தேடி ஓடுகிறார்கள். முதல்ல ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் முடிவை பார்த்தீங்கன்னா அது பாதாளத்தில் குழியில் கொண்டு போய் தள்ளிவிடும். பார்த்து கிடக்க இன்றைக்கு நிறைய பேர் அதற்குள் அகப்பட்டு சிக்குண்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகளுக்கு நாம் என்ன செய்யணும், ரொம்ப விலகி இருக்கணும். பிசாசுக்கு எடுத்த காரியங்களில் நம்ம ஈடுபடவே கூடாது. அந்த சம்பந்தமே நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அவ்வாறு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்புகிற இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் இந்த ஒரு வரத்தையும் கொடுத்து அனுப்புகிறதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வந்த பொழுது கூட அவர் அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். இங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அது மாத்திரமல்ல, நீங்கள் லூக்காவின் சுவிசேஷத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவர் பெற்ற அபிஷேகம் எதற்கு அப்படி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணுவதற்காக அல்ல, இருதயம் நொறுங்குண்ட பிள்ளைகள், நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக, குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்னா வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவரை இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சுகமளிக்கிற ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்னு சொன்னார். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆண்டவர் மீது வைத்த அன்பு, மனதுருக்கம். அப்போ இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். விசுவாசம், விசுவாசத்தினால், விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அநேக காரியங்களை சொல்லுகின்றார்கள். பிசாசை நீங்கள் துரத்துவீங்க, அது மாத்திரமல்ல, வியாதியஸ்தர் மீது நீங்கள் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் இணைச்சி வாங்கினா சுஸ்தமாவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிக மிக அவசியம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, அவருடைய விசுவாசத்தை அவர் காண்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அவனை பார்த்து சொல்கிறார், நீ அவருடைய பாவங்களை மன்னித்து நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவன் உடனடியாக அவன் ஆரோக்கியம் அடைந்து சுகமடைந்து செல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இங்கு ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கு ராஜாவின் மனுஷன் அங்கு அவனை பற்றி சொல்லும் பொழுது, அவனுடைய மகன் வியாதியினால் மரண அவசைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து காண ஊருக்கு வருகிறதா வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் வந்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என் மகன் மரண அவசைப்பட்டு கொண்டிருக்கிறான், நீர் வந்து எப்படியாகிலும் அவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் 50ஆம் வசனத்தில், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதே நேரத்தில் ஆண்டவர் கர்த்தர் அவருடைய மகனுக்கு சுகத்தை கொடுக்கின்றதாக வேதத்தில் பாருங்கள். அப்போ ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை, விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சுகத்தை கொண்டு வருகிறது. அதே போலதான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28 வரைகள் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அதை கானானிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 28ஆம் வசனத்தில், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கிறது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். இப்போ இந்த விசுவாசத்துக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம்ம வேதத்தை வாசிக்கணும். விசுவாசம் எதனால் வரும்? கேள்வினால் வரும். கேள்வி எதனால் வரும்? ஆண்டவருடைய வசனத்தினால் வரும். இந்த வசனத்தை வாசிக்க 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 நமக்குள்ளாக அந்த விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடும் பார்த்துக்கிடுங்க. அந்த விசுவாசத்தினால் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சுவார்னா செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள இன்னொரு வழி என்ன? வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களிலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக,
அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற இன்னொரு ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதமான ஒரு சுகத்தை நிச்சயித்து கொள்வாய்னா பெற்றுக்கொள்வாய். நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஒரு சின்ன வியாதி பிரச்சனை வந்த உடனே யாருக்காவது ஒரு கடிதம் போட்டு விடுக்கிறோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம், ஃபோன் பண்ணி சொல்லுகிறோம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அங்கே ஏற்கனவே ஊழியக்காரர் சொல்லியிருப்பார், நாங்கள் உங்களுக்காக ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், 21 நாள் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஏதாவது மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் ரொம்ப நல்லதாக போச்சு. நாம் உபவாசம் இருக்கேன்னா ஊழியக்காரர் இருக்கிறோன்னு சொல்லி நாம் ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருவோம். இல்லைன்னா ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடுவோம், பிரதரை எங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கள், சிஸ்டரை ஜெபம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்ம ஊழியக்காரர்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டு நாம் சும்மா இருந்து விடுக்கிறோம். அதுவல்ல, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று நாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. அவர் வேறு ஒரு மீடியேட்டர் வைக்கலை. பிதாவாகி தேவன் இயேசுவானவர் மாத்திரம்தான் நமக்காக ஒரு மீடியேட்டர் வச்சுருக்காரே தவிர, மத்தியஸ்தர் வச்சுருக்காரே தவிர வேறு யாரையும் வைக்கவில்லை. அதுக்கு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல வரலை. அதை விட மேன்மையானது, மேலானது, நமக்கு பலன் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆண்டோடைய சமுதிரம் போகிறது, நாம் தேவ சமுதிரம் போய் இருக்கிறது நின்னா அதற்கு நிச்சயமாக பலன் நினைச்சேன்னா கிடைக்கும். போராடணுங்க. யாக்கோபு வேறு யார்கிட்ட போய் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தான்? காலையில் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஏசா 400 பேரோடு கூட வர்றான். யாப்போக்கு ஆற்றங்கரையில் அவன் தேவ சமூகத்தில் அப்படியே கீழே விழுறான். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை போக விட மாட்டேன். அதை விடாப்படியான ஜெபங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடுகிறது. நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 36ஆம் வசனத்தில் யோப்பா படத்தில் இங்கே தொற்காலின்னு சொல்லப்பட்ட தபித்தாள் என்ற ஒரு ஷீஸ் இருக்கின்றார். அவள் மரித்து போனாள். பேதுருட்ட சொல்கிறாங்க. பேதுரு அங்கே வர்றாரு. 40ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டாள். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது சாரிபாத்தில் உள்ள அவன் தங்கியிருந்த அந்த விதவை வீட்டில் அவனுடைய மகன் வியாதினால் அவன் நினைச்சு மரித்து போகிறான். எலியாட்ட வந்து சொல்கிறாங்க. 21, 22 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எலியா கதறுகிறான். ஆண்டவர் எதற்காக எனக்கு துக்கத்தை கொண்டு வந்தீரப்பா? இந்த மகனை எடுத்துக்கொண்டதுனால இவனுக்கு மீண்டும் ஒரு புதிய ஒரு ஜீவனை தாரும் என்று கதறுகிறான். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார். அந்த மகன் உயிரோடு கூட எழும்புகிறதா வேதத்தில் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை வந்துச்சு. மரணத்துக்கு ஏதோ வியாதி குணம் வந்தது அவனுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், வீட்டுக்காரிகள் ஒழுங்குபடுத்தி நீ மரித்து போவீர். அவன் உடனே ஏசாயை பிடிச்சி கூப்பிட்டு எனக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. அவன் முத்தத்துக்கு போயிட்டான். இவன் சுவர்புறமாய் திரும்பி ஓடு கதறுகிறான், அழுகின்றான். ஆண்டவர், நான் உண்மை உத்தமாக நடந்த ஆண்டவரே உமக்கு முன்பாக அதை நினைத்தரணும் கதறுகிறான். முத்தத்துக்கு போகிறதுக்குள்ள அங்கேருந்து பதில் வந்துடுச்சு. நீ எசேக்கியாவை போய் பார்த்து சொல்லப்பா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்கள் என்ன 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்குறேன். எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாரு பாருங்க. அவனுக்கு வியாதியிலேருந்து மாத்திரம் இல்லைங்க, அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குற மனாசே. அந்த சந்ததியை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க என்ன? நீ வந்து ஜெபம் பண்ணு. நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஜெபத்தினால மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறது நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் இந்த சுகத்திற்காக நாம் காத்திருக்கணும். 2வது அதிகமாக நாம் ஜெபம் பண்ணணும். 3வதாக தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறது காரியம் என்னவென்றால், இங்கு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது.
13, 14 ஆகிய வசனங்களில் இங்கே நாகமானை பற்றி வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உமோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். நாகமான் சுத்தமானதற்கு காரணம் என்ன? இங்கே நாம் பார்க்கிறோம், எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொன்னான். அவன் தன்னுடைய வேலைக்காரன் மூலம் சொல்லி அனுப்புகிறான், யோர்தானில் போய் 7 தரம் அவனை முழுக சொல்லு. சரீரமெல்லாம் குஷ்டரோகம். அவன் வீட்டில் இருக்கின்ற இந்த சமாரிய இந்த சின்ன பெண் சொல்லிவிட்டாள், என் எஜமான் சமாரியர்களின் தீர்க்கதரிசிட்ட போனால் என்ன செய்யணும், சுகம் கிடைக்கும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கிட்ட போனால் போதும், யெகோவா கர்த்தர் சுகம் கொடுப்பார். இவன் முதல்ல இஸ்ரவேல் ராஜாட்ட போகிறான், பின்பு எலிசா தீர்க்கதரிசி வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். எலிசா சொல்லுகிறேன், அவனுக்கு பார்க்கவே இல்லை, போய் யோர்தானில் போய் 7 தரம் முங்க சொல்லு. அவனுக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒன்றுமே ஓடலை, கோபம் வருகிறது. நான் இருக்கிற என்னுடைய தமஸ்கு தேசத்தில் இருக்கின்ற ஆப்னாவும் பர்பாரும் விட ஒரு நல்ல ஒரு நதியாக இந்த யோர்தான். அவன் அப்படி நினைக்கிறான், என் தேசத்திற்கு நதி எவ்வளோ பெரிய நதி. அவனுடைய ஊழியக்காரர்கள் நாகமானோடு கூட வந்த அந்த வீரர்கள் சொல்கிறாங்க, ஐயா என்னையா சொல்லிட்டாங்க, எப்படி பெரிய காரியம் எதையாச்சும் ஒன்றும் சொல்லலையே. அதில் போய் குளிக்க தானேயே சொல்கிறான், ஒரு 7 தரம் முங்கி தான் எந்திரிச்சானே. என்னமோ இந்த அவன் படை தளபதியாக இருந்தால் கூட இந்த அவனுடைய படை வீரர்கள் சொன்னதை அவன் கேட்டான். பார்த்துக்கிடுங்க, 6 தரம் முழுகி எழும்புகின்றான், ஒரு பிரச்சனை கூட சுகம் கிடைக்கல. 7வது முறை மூழ்கி எழும்புவது மாத்திரம்தான் அவனுக்கு அற்புதமான ஒரு சுகம். சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவனுடைய மாம்சம் மாறுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ 7வது முறை அந்த பூரணமான ஒரு கீழ்ப்படுதலுங்க, அரைகுறையான கீழ்ப்படுதல் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகள் நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா? சரி, நம்ம கொஞ்சமாவது கீழ்ப்படிஞ்சிருக்கமே, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற டோட்டல் ஒபீடியன்ஸ், முற்றிலுமான கீழ்ப்படிதலுங்க, முற்றிலுமான கீழ்ப்படிதல். தேவன் அதை தான் எதிர்பார்க்கு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பலவீனம் எது தெரியுமா? முழுவதுமான கீழ்ப்படிதல் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் கீழ்ப்படிதல். அந்த காரியத்தில் கீழ்ப்படி, அந்த காரியத்தில் கீழ்ப்படி. ஏசப்பா நம்மகிட்ட முழுமையாக வரணும் தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம வரும்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு சுகத்தை இணைச்சதானா கொடுக்கிறாரு. ஆண்டவர் மீது மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார், மிகுந்த மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். நம்மை சுகமாக்குவதற்காக, நாம் ஆரோக்கியமான வாழ்வதற்காக. அதற்கு நமக்கு என்ன எதிர்பார்க்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவர் மீது விசுவாசம் மாத்திரமல்ல, விடாப்பிடியாக அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது ஒரு அற்புதமான சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான கிருபைகளை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 528, கிறிஸ்தவ கீர்த்தனை 225 பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. கீதம் 528, கிறிஸ்தவ கீர்த்தனை 225 பாடுவோம். தொல்லை மிகும்
ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது எவ்வளவு மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறீரப்பா. உம்முடைய மனதுருக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விசேஷமாக வியாதியின் வல்லமையிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர் என்று உம்முடைய வேதத்தில் பார்த்தோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஆராதனை பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை பலவிதமான வியாதி நிமித்தமாக மிகுந்த வேதனையோடு கூட இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கெடுத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு வகையான பிரச்சனை நிமித்தமாக மிகுந்த வேதனையோடு கூட இருக்கலாம். ஐயா, உம்முடைய பரிசுத்தமுள்ள ஒரு அன்பு, உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. உமது பிள்ளைகளுடைய எல்லா பலவீன கட்டுகளும் சத்துரு போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்குவதாக. இதற்காகவே நீர் விசேஷித்த விதமான அபிஷேகத்தை பெற்றீர் என்று லூக்கா 4:18 நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி. ஆண்டவரே, அந்த அனுகிரக காலம் இப்பொழுது இந்த பிள்ளைகள் மத்தியில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உமது பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தலையிலே காணப்படுகிற பிரச்சனைகள், நாள்பட்ட வியாதி நிமித்தமாக இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. இருதய பலவீனங்கள் மறையட்டும். நுரையீரல் பிரச்சனை, ஆண்டவரை சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரை தண்டுவட பிரச்சனை நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகள் எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர் அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது உமது பிள்ளைகளை நீ மூடுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கால்கள் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கேன்சர் கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஆண்டவரே, கண்கள் இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமை மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய பிள்ளைகள் படுகிற எல்லா வேதனைகளும் இன்றோடு ஒளிந்து போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் போராட்டங்களும் இந்த பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படி அங்கு ஜெபிக்கிறோம். கர்த்தரடி அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள், ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஏவலின் வல்லமைகள், ஆண்டவர் பில்லி சூனிய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அக்கினிமயமான நாமத்தில் இப்பொழுது சுட்டரிக்கப்பட்டு போவதாக. கசப்பான எண்ணங்களை கொடுத்து குடும்பத்தை பிரிக்கிற எல்லா பிரிவினையின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சுட்டரிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் உம்முடைய சமாதானம் பெருகட்டும் ஐயா. உம்முடைய மகிழ்ச்சி பெருகட்டும் ஐயா. ஆண்டவரை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு குடும்பங்கள் சுவாமி, இது பிரிக்கும்படி பல வகையில் பல சூழ்ச்சிகளை சத்துருவானம் செய்து கொண்டிருக்கிறது, அறிந்திருக்கிறது. அது எல்லாம் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. அடிக்கடி குழந்தைகளுக்கு ஒரு பலவீனத்து நிமித்தமாக வேதனையோடு கண்ணீரோடு இப்படி சமுதிரம் மன்றாடி கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ அவர்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உயர் கல்விக்காய் பிரயாசப்படுகிற வாழ்க்கையில் கர்த்தர் அந்த உயர்கல்வியை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, திருமணத்துக்கு காத்திருக்கிற அருமையான வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. சில குடும்பங்களில் என் பிள்ளைகளுக்கு வயது அதிகமாகிவிட்டது என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு உடைய சம்மத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறது
அறிந்திருக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு ஆண்டவரை வந்திருக்கிற போது பிள்ளைகளுக்காக அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சமூகத்தில் மிகுந்த கண்ணீரோடு பாரத்தோடு அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சகரியாவை பார்த்து சொன்னீர், உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதுன்னு சொன்னீரே ஐயா. அதே போல் இன்றைக்கு உமது பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைகள் இன்றோடு ஒளிந்து போவதாக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவள் சந்தோஷமடையும்படியான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட்டபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பேறுகால நிர்மிருக்கருமையான சகோதரிகளுக்கு கற்பத்தின் கனியை புரண்டப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார ரீதியில் மிகுந்த வேதனையோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா. பொருளாதார தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. வீடு கட்ட ஆரம்பித்து அதை கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, தனிமையாக இருக்கிறவர்கள் வீடு வாசல் ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, அரசு பணியாளர்களுக்காக என்னென்ன வேலைகள் பிள்ளைகள் செய்கிறார்களோ அது சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நியாயமாய் உமது பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா ஆண்டவரை காரியங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. கோர்ட்டு கேஸு அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு நியாயத்தை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உமது பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து யாவற்றின் நன்மையை செய்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியை உமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவர் செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கூப்பிடுகளுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் பல வகையிலே உதவி செய்கிற ஒவ்வொரு ஆண்டவர் குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பென்று சொன்னீர். அதே போல ஒரு பிள்ளைகளை திரளாய் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த திரு பேர்மிராஜ் அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்போ நேசிக்கிற இந்த அருமையான பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ரூத் பேர்மிராஜ் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர்தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாளையும் அவர்களுக்கு கொடுத்து நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு கூட சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் சந்ததியை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. அவ்வாறு மேன்மையான ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் சந்ததியை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக அவருடைய மூத்த மகள் அருமையான சகோதரி திருமதி லீபனோன் ஜாஸ்மின் அவர்களுக்காக, அவருடைய அன்பு கணவர் விக்டர் ராஜேஷ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகள் விபினுக்காக, வினோலினுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான கற்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல அருமையான இரண்டாவது மகளுக்காக ஆண்டவரே நவீனோ டேலியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ அவர்கள் கொடுத்த அருமையான கணவர் சாம் பிளஸனுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளுடைய ஆண்டவர் குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா நன்மையால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கிறிஸ்தோலினுக்காக, சார்ல்ஸ்லினுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு எல்லா பரம ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர் உமக்காக எழுமி பிரகாச நட்சத்திரங்களை போகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரீச்சில் வல்லவின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டடிவீராக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
நிறைவு கீதமாக கீதம் 36 பாடுவோம். அல்லேலூயா தேவனை, அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் அவரை துதியுங்கள். கீதம் 36 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வருகிற நாட்கள் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாக அமைய கிருபை தாரும். உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.